Very good morning, my dear friends. Another wellness message from Lyrics for the day. நம்மள கிட்டத்தட்ட ஒரு 80% people அதான் என்னைக்குமே இந்த மனம் என்பதை நாம் ஆள வேண்டும், மனம் நம்மை ஆளக்கூடாது. The mind is a servant, intelligent, cunning, tricky servant. So through our intellectual or intellect, we have to control it, neutralize it, train it, tame it. If we fail to do that, the mind will do all the tricks. அது நமக்கு பெரிய ரோதனையாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எது நமக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கோ, எது முடிஞ்சு போச்சோ, எது நமக்கு வேதனையை தந்ததோ, அதை நாம் ரெக்கலெக்ட் பண்ணி அதை ரீப்ளே பண்ணக்கூடாது. இந்த ஹியூமன் மைண்டுக்கே ஒரு இது என்னன்னு கேட்டாக்க, ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டாக்க, சந்தோஷமான மொமெண்ட்ஸை ரிகலெக்ட் பண்ணி சந்தோஷப்படுறதை விட நம்மளை கஷ்டப்படுத்தினது, அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போனது, அது நம்மளை மனசில் ஆழ் மனசில் இருக்கும். அது மறுபடியும் 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 ரிகலெக்ட் பண்ணி, எனக்கு இப்படி நடக்கலாமா, நான் இப்படி செஞ்சுருக்கலாமா, ஏன் எனக்கு மட்டும், ஒய் மீ, இப்படி நம்ம கேட்டுட்டே இருப்போம். அதுக்கு தீர்வே கிடையாது. அந்த தீர்வு இருக்கக்கூடியதை நாம் மறுபடியும் சிந்திச்சோமானால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வுக்கு தகுதி இல்லாத சில விஷயங்களை நாம் மறுபடியும் ரிகலெக்ட் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் a waste of time, not only waste of time. Every time when we recollect the bitter experience, the experiences that pained us much, நம்மளுடைய எமோஷனல் பேலன்ஸ் கெட்டு போகும், பாடி மெட்டபாலிசம் மாறும். அதுக்கு தான் வாஷ்வானி ரொம்ப அழகாக சொல்லுவார், நெவர் போக் யுவர் ஹேண்ட்ஸ் இன் டு தி ஷாம்பிள்ஸ் ஆஃப் பாஸ்ட் டு டேக் அவுட் த டெட் எக்ஸ்பீரியன்சஸ். இறந்த காலத்தின் நிகழ்வுகள் சாம்பலாகி கிடக்கின்றன, அதெல்லாம் இறந்து போன அனுபவங்கள். உன்னுடைய நிகழ்காலத்தில் உன்னுடைய முயற்சியினால் அதை மறுபடியும் எடுத்து அந்த இறந்து போன எண்ணங்களை மீண்டும் சிந்திப்பதில் என்ன பிரயோஜனம்? So never do that. Past is past, future is uncertain. We must be in the present. Those who train and tame their mind in the presence will always be present with the present of God. அது God's gift, அந்த presentங்கிறது. அதனால தான் அது presentன்னு சொல்கிறோம். நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டு சிரித்து பேசிகிட்டே வந்தார். நிறுத்து 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 அப்படின்னார். நிறுத்தணும். வெளில எட்டி பார்த்தார். அப்படின்னார். என்ன சார்? நான் முதல்ல வாங்கின கார் அது, அதை ஞாபகார்த்தமாக வச்சுருந்தேன். அந்த கார்னால் எனக்கு எவ்வளவோ அதிர்ஷ்டங்கள்லாம் வந்தது. என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாபில் ஃபஸ்ட்டு சேலரியில் நான் வாங்கின கார் அது. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தில் நாங்கள் ஹனிமூன் போன காரு. என்னுடைய முதல் குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த காரு. ரெண்டாவது டாட்டரையும் அதில் தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அவங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட கார் அது. அந்த காரை விற்கும்படியான ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சு. அந்த காரை நான் அந்த கார் போகும்போது எனக்கு மனசே சரியில்லை. ஐ லாஸ்ட் மை ஹாப்பினஸ் அப்படின்னாரு. எது நமக்கு கையில் கிடைக்கவில்லையோ, எது நம்ம கையிலுக்கு வராதோ, எது நமக்கு சொந்தம் இல்லையோ, அதை பற்றி எவ்வளவு நேரம் திங்க் பண்ணுறோமோ அவ்வளவு நேரம் we are wasting our life. வாழ்க்கை என்பது இப்போது என்ன நடக்கிறதோ அதை அனுபவித்து ருசித்து ரசித்து வாழ்வது மட்டும்தான். அது இல்லை என்றால் அந்த வாழ்க்கை ஒரு நரகம். நீங்கள் வெறும் எக்ஸிஸ்ட் ஆறீங்க, யூ டோன்ட் லீவ் அட் ஆல். ப்ளீஸ் be careful, my dear friends.